ஒரு வாரமாக வே ப்ரோட்டீன் குடிச்சதுல வயிற்றால போனது தான் மிச்சம். என்னோட டெய்லி ப்ரோட்டீன் கோல்ஸை ஹோல் ஃபுட்ஸ்லேருந்து மட்டும் ஹிட் பண்ண முடியல. வே ப்ரோட்டீன் ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிராண்ட்லேயே ஒரு வே ப்ரோட்டீன் வந்து ஒன்று வாங்கிட்டேன். முதல் நாள் வந்து ஆர்வத்தில் ஒரு ஸ்கூப் வேவை ஃபுல்லாக ஷேக்கரில் போட்டு குடித்தேன். கரெக்டாக ஒரு ½ தான் இருக்கும், வயிறு கலக்கிருச்சு. சரி, ஷேக்கரில் போட்டு குடிச்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு செகண்ட் டே வந்து நம்ம பனானா ஓட் மீல் இருக்குல்ல, ஓட்ஸு மில்க்கு எல்லாம் போட்டு அதில் ஒரு ஸ்கூப் வேவை ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். அது இதை விட மோசம். கரெக்டாக 15 மினிட்ஸ்லேயே வயிற்ற கலக்கிருச்சு. சரி, அவ்வளோதான், 1 கிலோ டப்பா வாங்கினோம், ஃபுல்லாக வேஸ்ட்டு தான், நம்மளுக்கு வேவே செட் ஆகாது, அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியதான்னு டிசைடே பண்ணிட்டேன். சரி, எதுக்கும் இருக்கட்டும், மச்சான் ChatGPT ஒரு வாட்டி கேட்போன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு வேலே 2 இருக்குது, கான்சென்ட்ரேட் வே அண்ட் ஐசோலேட் வேன்னு. அண்ட் நான் வாங்கினது வந்து கான்சென்ட்ரேட் வே. அண்ட் கான்சென்ட்ரேட் வே வந்து நிறைய பேருக்கு செட் ஆகாதான். அதாவது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட் வந்து செட் ஆகாது போல். ஆனால் நான்லாம் நல்லா தான் பால்லாம் குடிப்பேன், எனக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஆனால் ஏன் இது கான்சென்ட்ரேட் வே எனக்கு செட் ஆகலைன்னு எனக்கே தெரியல. சரி, நமக்கு கான்சென்ட்ரேட் வே செட் ஆகாது, ஐசோலேட் வே தான் ட்ரை பண்ணும் போலன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதுக்காக இந்த 1 கிலோ டப்பாவை தூக்கி குப்பையில் போடுவோம் எனக்கு மனசே இல்லை. சரி, நான் அதையும் மச்சான்ட்டே கேட்டேன். அதுக்கு அவன் வந்து என்ன சொன்னான், ஒரு 3 நாள் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்கூப், அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு ½ ஸ்கூப், இந்த மாதிரி பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள், சம்டைம்ஸ் உங்கள் கட் அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிச்சு. நல்லா இருக்குது இந்த ஐடியா, இதை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஒரு 3 நாள் ரெஸ்ட்டு விட்டேன். 3 நாள் ரெஸ்ட்டு விட்டு ஒரு 1/4 ஸ்கூப் குடிச்சு பார்த்தேன். பெருசாக எந்த இம்பேக்டும் இல்லை. நல்லா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா குடித்தேன், எதுவும் ஆகலை. அப்புறம் ஒரு 3 டேஸ் கண்டினியூ பண்ணிட்டு அடுத்து ½ ஸ்கூப் குடிச்சு பார்த்தேன். அப்பயுமே பெருசாக எந்த இம்பேக்டும் இல்லை. அண்ட் இப்போ வந்து ஒரு ஸ்கூப்பே டெய்லி குடிச்சிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் விட்டுட்டு இந்த மாதிரி குடிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ எந்த பிரச்சனையும் பெருசாக எனக்கு இல்லை. ஆனால் ஸ்டில் நான் ஐசோலேட் ட்ரை பண்ணிவிட்டு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் இந்த டப்பா காலி ஆகலை. ஸோ இதை முடிச்சுட்டு தான் அடுத்தவே வாங்க முடியும். ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பிகினராக நீங்கள் வே ப்ரோட்டீன் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த 1 கிலோ 2 கிலோ டப்பாலாம் வாங்காமல் முடிஞ்ச அளவு சின்ன டப்பாவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை இன்னும் இப்போ சாட்சே பேக்கெட்ஸ்லாம் விற்குது, அந்த மாதிரி சாட்சே பேக்கெட்ஸ்லாம் வாங்கி எந்த பிராண்ட் எந்த டைப் ஆஃப் வே உங்கள் உடம்புக்கு செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த டைப் ஆஃப் வேவை பெரிய டப்பாவை வாங்கிக்கோங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவு ஹோல் ஃபுட்ஸ்லேருந்தே உங்கள் ப்ரோட்டீன் கோல்ஸ் செட் பண்ண பாருங்கள். சப்போஸ் முடியலனா மட்டும் வே ப்ரோட்டீனை ப்ரிஃபர் பண்ணுங்கள். பை.